ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ஈவினிங் டைமுங்க. மணி எவ்வளோன்னா 7:50. வெளியில் சுத்தமாக கோல்ட்னஸ்க்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் வெக்கையவும் இல்லை, ஹியூமிடிட்டி இல்லை. அதனால் ஓரளவு கொஞ்சம் நடக்க முடியுது. மக்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? வெளியில் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது இடங்கள்லாம். பாருங்கள், அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஏரியாலாம் பாருங்கள். சும்மா அப்படியே வெளியில் ஈவினிங் வாக்கிங். இல்லை, அற்புதமான ஒரு ஈவினிங் வைப்ஸ். இது பார்த்தீங்கன்னா அல் கபாப் ஆஃப்கானி ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட். இது விலை ரொம்ப கூடுதலுங்க. நல்லா க்யூட்டாக இருக்குது. நல்ல அற்புதமான ஒரு ஈவினிங் வாக். எல்லாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை. மற்ற ஜிசிசி கண்ட்ரீஸில் உங்களுக்கு வீக்கெண்டு. யுஏஇயை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்டு கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கிங்க. இங்கே சனி ஞாயிறு தான் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், பஸ்ஸு வருது. நிறைய பஸ்ஸு போக்குவரத்து இங்கே அதிகமாக இருக்குங்க. இது பிஸ்னஸ் டேக்கு போகிற பஸ்ஸு, ஆர்டிஏவோட பஸ்ஸு. ஆக்சுவலாக அற்புதமாக இருக்குங்க. இது மிகப்பெரிய ரவுண்ட் அபவுட்டு. நான் இருக்கிற இடத்துக்கும் பக்கத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு ரவுண்ட் அபவுட்டு. பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள். இது லேடிஸ் சலூனு. இங்கே ஆப்டிக்கல்ஸ் இருக்குது. இது பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக க்யூட்டான ஏரியாங்க. நல்லா இங்கே இன்டர்நேஷ்னல் சிட்டி சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். இங்கே நிறைய பேர் இருந்துட்டு நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸோடலாம் நிறைய பேர் போயிருக்காங்க. நிறைய பேர் துபாயில் இருக்கிறவங்க இன்டர்நேஷ்னல் சிட்டியில் வசிக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, ரெண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அமைதியான ஏரியா, டிராஃபிக் கம்பேரிட்டிவ்லி துபாயில் உள்ள விஷயங்களை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப டிராஃபிக் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கும். சரிங்களா? கார் வச்சுருக்கிறவங்க ஓரளவு இங்கே நிறைய இருப்பாங்க. கார் இல்லாதவங்களும் பேச்சுலர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பேச்சுலர்ஸ் கார் வச்சுருக்கிறவங்களும் இங்கே நிறைய பேர் தங்கியிருக்காங்க. இந்த ரவுண்ட் அபவுட்டை பாருங்கள். ஹாப்பனிங்கான ரவுண்ட் அபவுட் ஆக்சுவலாக. ஓகே, இங்கே பாருங்கள், சைடில் ஸ்பா. இங்கே ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே சவுத் கொரியன் ரெஸ்டாரண்ட்டு. அஃப்கோர்ஸ் கொரியானாலே சவுத் கொரியா தான். நார்த் கொரியா ரொம்ப டெரரான ஒரு ஃபேஸ். நார்த் கொரியா, அதனுடைய சர்வாதிகாரி கிம் எல்லாருக்குமே தெரியும். சவுத் கொரியன் ரெஸ்டாரண்ட் இருக்கவங்க. மேபி இங்கே சவுத் கொரியன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே இங்கே இன்டர்நேஷ்னல் சிட்டியில் ஒரு வேளை கொரியன்ஸ் இருந்தாங்கன்னா, சவுத் கொரியன்ஸ் கண்டிப்பாக அவங்க இங்கே சாப்பிடுவாங்க. அதை காமிக்கிறேன் இந்த எண்டு வரைக்கும். சும்மா ஒரு சின்ன வாக்கு தான், அதிகமாக இல்லை. இருக்கிற டெம்பரேச்சருக்கு இங்கே வாக்கிங் அதிகமாக போகிறது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்மளும் அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியது தான். சரிங்களா? அப்புறம் வேறு என்ன விசேஷங்கள்? நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீட்பேக்கை எந்தெந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது பாருங்கள், எந்த ஏரியாவில். இங்கே இன்டர்நேஷ்னல் சிட்டியில் பல கிளஸ்டர்ஸ் இருக்குதுங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல கிளஸ்டர்ஸ் இருக்குது. கண்ட்ரியினுடைய பேர் வச்சுருப்பாங்க. அந்த கண்ட்ரியினுடைய பேர் வச்சுருக்கிற கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த கண்ட்ரி சார்ந்தவங்க தான் வாழணும் அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக, கேட்டகரைசேஷனுக்காக இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. எந்த கிளஸ்டரில் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் சைனீஸ் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய சைனீஸ் இங்கே இருக்காங்க ஆக்சுவலாக. சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய கிளஸ்டர், அவங்களுடைய ஆதிக்கம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ரொம்ப அதிகம். நிறைய பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. நல்ல செல்வாக்காக, யுஏஇலே நல்ல செல்வாக்காக இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக அவங்க செல்வாக்காக தான் இருக்காங்க. சைனீஸ் அந்தளவுக்கு தே டிசர்வ். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய மேனுஃபேக்சரிங், அது இதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது ஒரு சலூனுங்க. சமயத்தில் இந்த சலூனுக்கு நான் வருவேன். இது 5 திரகம் சலூனுங்க. இப்போ 8 திரகம் ஆக்கிட்டாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், 10 திரகம், சாரி, மொதல் 5 திரகமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், 10 திரம்ஸ் ஹேர் கட்டுக்கு. ஏரியாலாம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இங்கே 2-3 தடவை முடி வெட்டுறதுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக பியர்டுக்கு 10 திரம்ஸ் தான், ஹேர் கட்டுக்கும் 10 திரம்ஸு, வேறு ஏதோ ஒன்றுக்கு 20 திரம்ஸ் சேர்த்து 20 திரம்ஸ் தான். சீப்புங்க. என்ன அபுதாபிலாம் ஹேர் கட் பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன், 15 திரம்ஸ். ஆக்சுவலாக மினிமம் அவ்வளோதான். 15 திரத்துக்கு கம்மியாக நீங்கள் எங்கேயுமே முடி வெட்ட முடியாது. இங்கே வந்தீங்கன்னா 5 திரத்துக்கு கூட இருக்குங்க ஒரு கடைக்கு. ஆனால் 5 திரம் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. முடி வெட்டிட்டு இப்படி இருந்தாலும் 10 திரம் கொடுத்துட்றது. நல்லா வெட்டி விட்டாங்கன்னா, சந்தோஷமாக இருந்துச்சுன்னா சமயத்தில் 15 திரம் கூட கொடுத்துருக்கேன். ஒரு சில பேர் அவங்களாவே தரமாட்டாங்க. மேலே கீழே பார்த்துட்டு
நம்ம டிப்ஸ் கொடுக்குறத விட அவங்களே எடுத்துக்குவாங்க, நம்மளும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆனால் பெரும்பாலும் இங்கே 5 திரகம் 5 வெளியில் போட்டுருந்தாங்கன்னா 5 திரகம் தான் வாங்குறாங்க. அதேமாதிரி 10 திரகம் அந்த மாதிரி உள்ளது. அங்கே இன்னொரு ரவுண்டு போடுங்க. நான் சொன்னது கொரியன் ரெஸ்டாரண்ட்டு அது இதுதாங்க ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்கில் இண்டிகோ ஸ்பெக்ட்ரம் கொரியன் ரெஸ்டாரண்ட் தெரியுதுங்களா? அதில் பாதி லைட்டு எரியுது, பாதி லைட்டு எரியல. இதுதாங்க கொரியன் ரெஸ்டாரண்ட். ஓகே, இந்த ரவுண்டை போட்டு ரொம்ப நல்ல ஹாப்பினிங்காக இருக்குது. நிறைய வாகனங்கள் வந்து போயிட்டுருக்கு, நல்லா அற்புதமாக இருக்குங்க. சரி, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம இருக்கிற இடத்த சுற்றியும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்மளும் வீட்டுக்கு போக வேண்டியது தான். மரங்கள் அதனுடைய வனப்பு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே உள்ள ஆம்பியன்ஸ், இங்கே இன்டர்நேஷ்னல் சிட்டி வந்து ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. அமைதியாக இருக்கும், அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு டேரா துபாய், துபாய் இந்த மாதிரி ரொம்ப க்ரௌடட்லாம் கிடையாது. ஷார்ஜா ஒரு தனி அழகு தான் ஆக்சுவலாக. பட் ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து அதற்கு ஒரு உரித்தான ஒரு எக்ஸ்க்ளூசிவான அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ்லாம் இருக்கும் ஆக்சுவலாக. சரிங்களா? அப்போ வந்து அதை நம்ம சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி நம்ம இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு நம்ம பற்றி சொல்லணும்னா, இது பாருங்கள், ஸ்பெயின் கிளஸ்டர். எல்லா விதமான கடைகளும் இங்கே பக்கத்தில் இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கினா நீங்கள் மால்ஸுக்கு தான் போகணும் ஆக்சுவலாக. சரிங்களா? ஓகே கைஸ், வாங்க முடிச்சுக்கோங்க அதோட. சரியா? வீடியோ எப்படி இருந்தது? ஷார்ட் வாக்கிங் வீடியோ துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டியில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல சூப்பரான வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது நூருல்லா. பாருங்கள், அப்படியே ஒரு தடவை தெருவை காமிச்சிட்டு, ரோட் பிஸியாக இருக்கிற பஸ்ஸிலாக இருக்கிற ரோட்ஸை காமிச்சிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன். இந்த ஏரியாங்க ரோட்டில் நிறைய மக்கள் க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து வாகனங்களும் வந்துக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கும் ஆக்சுவலாக. பெரும்பாலும் க்ராஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வண்டியில் வர்றவங்க மெதுவாக வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு, அது ஒரு கர்டிசி, எட்டிகேட் ஆக்சுவலாக, ஒரு எத்திக்ஸ், அழகாக போவாங்க. ரொம்ப ரம்மியமான ஒரு சரௌண்டிங்ஸ், நல்ல ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் விசினிட்டிஸ். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ, டேக் கேர். ஒரு அற்புதமான வீடியோவில் நல்ல ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்து நம்ம சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், பீஸ்.